மாணவர்களே வணக்கம். This class we discuss microspore and pollen grains. என்ன சார் வந்தோம்னா மைக்ரோஸ்போர் அண்ட் போலன் கிரெயின்ஸ் சொல்றீங்களே, அப்போ மைக்ரோஸ்போர்னாலும் போலன் கிரெயின்ஸ்னாலும் ஒன்று தானே, என்ன நீங்க ரெண்டு தனித்தனியா சொல்றீங்க அப்படின்னு இருக்கா? கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. மொரலஸ் தே ஆர் சிமிலர். மைக்ரோஸ்போர் அப்படின்னாலும் போலன் கிரெயின்ஸ்னாலும் ஒன்று தான், கொஞ்சோண்டு வேரியேஷன் இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன சொன்னேன் நானே, மைக்ரோஸ்போர் அண்ட் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு பாத்துருவோமா? போலன் கிரெயின்ஸ்ங்கிறதா மகரந்தத்தூள், ஆண் இனப்பெருக்க பகுதி, ஆண் இனப்பெருக்க கேமெட்ஸ் சொல்லுவோம். மேல் கேமெட் தான் யாரு? போலன் கிரெயின்ஸ். இப்போ அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், டீடைலா பார்க்க போறோம். லிசன், மைக்ரோஸ்போர் அண்ட் போலன் கிரெயின்ஸ். இப்போ மைக்ரோஸ்போர் வந்து நமக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் மைக்ரோஸ்போர் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல், மைக்ரோஸ்போர் மதர் செல், மைக்ரோஸ்போர் மதர் செல் எம்எம்சி அப்படிங்கிறது என்னது? டிப்ளாய்டு நேச்சர். அது வந்து ரிடக்ஷன் டிவிஷன். இப்போ மியாசிஸ் நடக்கிறதுனால அது என்னவா மாறும் அப்படின்னா மைக்ரோஸ்போரா மாறும். மைக்ரோஸ்போர் இஸ் என் என்னன்னா ஹாப்ளாய்டு நேச்சர். என்னது? ஹாப்ளாய்டு நேச்சர். சார் மைக்ரோஸ்போர் எப்படி சார் இருக்கும்? நோட் பண்ணீங்க. சைட்டோபிளாசம் இருக்கும், கிளியரா சைட்டோபிளாசம் இருக்கும், பட் செல் வால் நாட், பட் செல் வால் இஸ் நாட் டெவலப். அப்போ மைக்ரோஸ்போர்ங்கிறது என்ன இருக்கும்? கிளியர் சைட்டோபிளாசம் இருக்கும். கிளியரா என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் இருக்கும். ஆனா செல் வால் வந்து ஃபுல்லா டெவலப் ஆயிருக்காது. அப்போ அந்த மைக்ரோஸ்போர் தான் பிகம் என்னவா மாறுது அப்படின்னா, அந்த மைக்ரோஸ்போர் பிகம் மாடிஃபைட் இன்டு போலன் கிரெயின்ஸா மாறுது. போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ஹாப்ளாய்டு நேச்சர். அப்போ போலன் கிரெயின்ஸ்க்கும் மைக்ரோஸ்போருக்கு என்ன வித்தியாசம்னா, இதுல வெல் டெவலப்டு செல் வால், வெல் டெவலப்டு செல் வால். அப்போ மைக்ரோஸ்போருக்கும் போலன் கிரெயின்ஸுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா செல் வால் ஃபார்மேஷன் தான். செல் வால்ல மெச்சுரேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் போலன் கிரெயின்ஸ். செல் வால்ல மெச்சுரேஷன் இல்லைன்னா அதுக்கு பேர் மைக்ரோஸ்போர். மற்றபடி எல்லாமே தே ஆர் சிமிலர். இப்போ ஐ டிரா த டயகிராம். அந்த டயகிராம் நான் டிரா பண்ணிட்டு ஆல்ரெடி. அதுல பாருங்க, திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்போர். ஒரு போலன் கிரெயின்ஸோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. போலன் கிரெயின்ஸ்க்கு ரெண்டு வால் லேயர் உண்டு. The first one is exine. Exine is outer layer, intine is a inner layer. எக்ஸாம்ல கேட்பாங்க, exine is outer layer, intine is a inner layer. அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கும். அந்த சைட்டோபிளாசம் எப்படி இருக்கு அப்படின்னா டென்ஸ் சைட்டோபிளாசம், அடர்த்தியான சைட்டோபிளாசத்தை வந்து இதுல பார்க்க முடியும். அப்புறம் இதுல அங்கங்க சில இடத்துல எக்ஸைன் வந்து கேப் விட்டுருக்கும். அந்த கேப்பை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்றோம். மொத்தமா ஒரு 5 பார்ட்ஸ் வந்து நான் லேபிள் பண்ணிருக்கேன். நல்லா கவனிச்சுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கேட்கலாம், எக்ஸைன் இன்டைன் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்போர் இருந்துச்சுன்னா அது ரெண்டு வால் லேயர் இருக்கும். அவுட்டர் லேயருக்கு பேர் எக்ஸைன், நல்லா சேஃப்காக இருக்கும், ரொம்ப அழுத்தமா இருக்கும். இன்னர் வாலுக்கு பேர் இன்டைன், சாஃப்டா இருக்கும். எக்ஸைனோட அவுட்டர் லேயர்ல சில இடங்கள்ல கேப் இருக்கும், சின்ன சின்னதா கேப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இங்க இருக்கு. அந்த கேப்பை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஜெர்ம் போர்னு சொல்லுவோம். ஜெர்மினேஷன் டைம்ல அந்த போர் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் இன்சைட் போனோம் அப்படின்னா அதோட சைட்டோபிளாசம் எப்படி இருக்குன்னா டென்ஸ் சைட்டோபிளாசம், அடர்த்தியான சைட்டோபிளாசம் இருக்கு. சென்டர்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோட ஸ்ட்ரக்சர், போலன் கிரெயின்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதோட ஒரு பார்ட்ஸ் பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், 10 டிஃபரெண்ட் ஹெட்டிங்ஸ்ல டீடைலா பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் எழுதுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது எக்ஸைன். எக்ஸைன்ங்கிறது என்ன லேயர்? அவுட்டர் லேயர். என்ன லேயர்? அவுட்டர் லேயர். இட் இஸ் மேட் அப் ஆஃப், 1 மார்க்ஸ்ல கேட்டுவாங்க. The exine is made up of cellulose, pollen kit and sporopollenin. மூணு காம்பவுண்டுங்க, செல்லுலோஸ், pollen kit and sporopollenin. சார் எக்ஸைன் எப்படி சார் இருக்கும்? ஸ்மூத், சில டைம் வந்து சாஃப்டா இருக்கும். தென் ஸ்கல்பர்ட், ஸ்கல்ப்சர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேல வந்து எக்ஸ்ட்ரா அவுட் growth உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இன்னும் வேரியஸ் ஃபார்ம்ல வந்து இருக்கு. இன்னும் டீடைலா பேச போனோம் அப்படின்னா எக்ஸைனோட வெளிப்புற அமைப்பை வச்சு நம்ம கிளாசிபிகேஷன் கூட பண்ணலாம். ஏன்னா எக்ஸைன் டிஃபர் ஃப்ரம் ஸ்பீசியஸ் டு ஸ்பீசியஸ். The outer surface differ from species to species of the pollen grains அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்டைன்ங்கிறது இன்னர் லேயர், ரொம்ப சாஃப்டா இருக்கும். This also made up of some of the chemical components. என்னென்ன காம்போனன்ட்ஸ் பாருங்க, பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், காலோஸ் அண்ட் புரோட்டீன். மொத்தமா இந்த இடத்துல ஒரு 5 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கலாமா? பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், காலோஸ் அண்ட் புரோட்டீன் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து இன்டைனமா இருக்கு. அப்போ எக்ஸைனுக்கும் இன்டைனுக்கும் பாத்தீங்கன்னா அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன ஆகுது? டிஃபர் ஆகுது. டிஃபர் ஃப்ரம் 1 to
அத அடுத்த ஹெட்டிங் வந்து நம்ம என்ன போறோம் ஜெர்ம் போர் சொன்னல எக்ஸைன்ல சில இடங்கள்ல வந்து என்ன இருக்காது எக்ஸைன் வந்து விடுபட்டப்பட்டிருக்கும் கேப்பா இருக்கும் துளைகளா இருக்கும் அந்த துளைகளுக்கு என்ன பேரு ஜெர்ம் போர் அப்படின்னு பேரு இந்த ஜெர்ம் போர் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் 1 மார்க்ஸ்ல பிரசன்ட் இன் எக்ஸைன் சரி அந்த இடத்துல ஏன் சார் கேப் வந்துச்சு அப்படின்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்போரோபோலனின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து இங்க ஆப்சென்ட் ஆயிடும் அந்த காம்பவுண்ட் ஆப்சென்ட் ஆகுறதுனால தான் எக்ஸைன்ல என்ன வருது கேப் வந்து வருது அதுக்கப்புறம் பாருங்க இது எதுக்கு சார் யூஸ் ஆகும் இந்த டைம் ஆஃப் ஜெர்மினேஷன் எந்த டைம்ல யூஸ் ஆகும் ஜெர்மினேஷன் டைம்ல யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் we move on நியூக்ளியஸ் பத்தி ஒண்ணுமே விஷயம் இல்லைங்க இட் இஸ் a large as well as clear அப்படின்னு சொல்ல வேண்டியதான் சைட்டோபிளாசம் ஒரு விஷயம் இல்ல எப்படி இருக்கு டென்ஸ் சைட்டோபிளாசம் முடிஞ்சு போச்சு ஷேப் இது எக்ஸாம் முக்கியம் இந்த போலன் கிரெயின்ஸ்ல எத்தனை ஷேப் இருக்கு அப்படின்னா ஒரு 6 டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு குளோபஸ்னா உருண்டையா எலிப்சினா கொஞ்சம் எலாங்கேட்டடா ஃபியூசிஃபார்ம் கேரட் மாதிரி ஃபியூசிஃபார்ம் அப்புறம் வந்து லோப்டுனா இது ஒரு மாதிரி உருண்டையா லோப்டு அண்ட் ஆங்குலார் அண்ட் கிரசென்ட் மூணோட ஆஃப் சைஸ் மாதிரி சோ இந்த மாதிரி பல வடிவங்கள்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியுது போலன் கிரெயின்ஸ் பார்க்க முடியுது 2 மார்க்ஸ் நோட் பண்ணுங்க ஷேப் ஆஃப் த போலன் கிரெயின்ஸ் அப்புறம் சைஸ் இதுல கன்ஃபார்ம் 1 மார்க்ஸ் இருக்கும் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணீங்க சைஸ் ஆஃப் த போலன் கிரெயின்ஸ் from 10 மைக்ரோமீட்டர் to 200 மைக்ரோமீட்டர் 10 மைக்ரோமீட்டர்ல ஆரம்பிச்சு 200 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அது இருக்கு 10 மைக்ரோமீட்டர் என்ன பிளான்ல பார்க்க முடியும் அப்படின்னா மயோசோட்டிஸ் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு அந்த பிளான்ல 10 மைக்ரோமீட்டர் இருக்கு இந்த 200 மைக்ரோமீட்டர்ங்கிற லார்ஜ் போலன் கிரெயின்ஸ் வந்து ரெண்டு ஃபேமிலில நம்மளால பார்க்க முடியுது ஒன்னு குக்கர்பிட்டேசி வெள்ளரி குடும்பம் another one is நக்டாஜினேசி அப்படிங்கிற இன்னொரு ஃபேமிலியில நம்ம என்ன பண்ண முடியுது லார்ஜ் போலன் கிரெயின்ஸை பார்க்க முடியுது அடுத்து 8 9 10 அப்படிங்கிற ஒரு 3 ஹெட்டிங்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த போலன் கிரெயின்ஸ் முடிவுக்கு வருது நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து 8th வந்து நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைன் இன்டைன் சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் ஜெம்போர் சைஸ் ஆஃப் த மைக்ரோஸ்போர் ஷேப் ஆஃப் த மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ஹெட்டிங்கை வரிசையா பார்த்தோம் இப்போ 8வது நம்ம பார்க்க போற ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போரோபோலனின் அப்ப அந்த ஸ்போரோபோலனின் வந்து எங்க சார் இருக்கும் அப்படின்னா எக்ஸைன்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் யாரு ஸ்போரோபோலனின் இந்த ஸ்போரோபோலனின் எங்க இருந்து சார் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 டிஃபரண்ட் ஏரியா ஒன்னு வந்து சைட்டோபிளாசத்துல இருந்தும் யார் உருவாகுறாங்கன்னா ஸ்போரோபோலனின் உருவாகுது டப்பீட்டத்துல இருந்து உருவாகுது அப்ப என்ன ஆர்ஜின் சொன்னா டூயல் ஆர்ஜின் அப்படிங்கறத பயன்படுத்தலாம் உங்களுக்கு சம் டைம்ல 1 மார்க்ஸ்ல கேட்டலாம் இப்போ ஸ்போரோபோலனின்ங்கிறது டூயல் ஆர்ஜின் ஏன் டூயல் ஆர்ஜின் அப்படின்னா சைட்டோபிளாசத்துல இருந்து டெவலப் ஆகுது டப்பீட்டத்துல இருந்து டெவலப் ஆகுது அதே மாதிரி இந்த ஸ்போரோபோலனின்ல என்ன காம்பவுண்ட்ஸா இருக்கு கரோட்டினாய்டு அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்கு இதுவும் 1 மார்க்ஸ் கேட்கலாம் கரோட்டினாய்டு இந்த கரோட்டினாய்டு எதுக்கு சார் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன் prevent from yes that is very important help to prevent அப்படி கூட வச்சுக்கலாம் help to prevent கரோட்டினாய்டு என்ன பண்ணுது help to prevent physical and biological decomposition பிசிக்கலாவோ பயாலஜிக்கலாவோ போலன் கிரெயின்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்னென்ன கண்டிஷன்லாம் இது வந்து போலன் கிரெயின்ஸ் பாதுகாக்குது பாருங்க ஹை டெம்பரேச்சர் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் அல்கலைன் என்சைம் ஆக்ஷன் இது மாதிரி நேரத்துல கூட இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து சேதம் அடையாம இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து பீஸ் வந்து எடுத்துட்டு போகும்போது வாயில கூட வச்சு எடுத்துட்டு போவோம் சோ அதோட ஆசிட்னால கூட அது டேமேஜ் ஆகாம இது வந்து பாதுகாக்குது அப்புறம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபாசில் நோண்டி எடுக்கும்போது நமக்கு போலன் கிரெயின்ஸ் கிடைக்கும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்போரோபோலனின் தான் டீகம்போஸ் ஆகாம என்ன பண்ணிக்குது பாதுகாக்குது as well as the pollen grains travel from anther to stigma சிம்பிளா சொல்லிடுவோம் ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மாக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா பல மைல் தூரம் என்ன பண்ணும் many kilometers வந்து இந்த pollen grains டிராவல் பண்ணி ஸ்டிக்மாவை போய் சேர்ந்துக்கும் அப்ப அவ்வளவு தூரம் டிராவல்லையும் அது வீணா போகாம இருக்கணும் அப்படின்னா அதை பாதுகாக்கிறது யாரா இருக்குன்னா ஸ்போரோபோலனினா இருக்கு ஓகேங்களா ஸ்போரோபோலனின் எக்ஸாம் ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் எக்ஸைன்ல இருக்கக்கூடிய இன்னொரு காம்பவுண்ட் அதை தான் நம்ம 9th ஹெட்டிங்ல பாக்குறோம் எப்பவுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது உண்டு 9th பாயிண்ட்ல வந்தாலோ இல்ல 9th கொஸ்டினா வந்தாலோ அது இம்பார்ட்டன்டா இருக்கணும் அதே மாதிரி இங்க 9th பாயிண்ட்ல வந்திருக்கு சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போலன் கிட் அதுக்கு என்ன பேரு போலன் கிட் இதுவும் எங்க இருக்குன்னா எக்ஸைன்ல தான் இருக்கு இது எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இட் டெவலப்டு ஃப்ரம் இது ரெண்டுக்கு டெவலப் பண்ணு சொன்னா எது சைட்டோபிளாசமும் டப்பீட்டமும் ஆனா இங்க போலன் கிட் எதுல இருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா டப்பீட்டத்துல மட்டும்தான் இதுல டப்பீட்டர் மட்டும் தான் எல்லாம் டெவலப் பண்ணுது போலன் கிட்ட டெவலப் பண்ணுது இந்த போலன் கிட் வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா yellow or orange கலர்ல இருக்கும் yellow or orange கலர் இது yellow and orange கலரா இருக்கிறதுக்கு என்ன காம்பவுண்ட்ஸ் காரணம் கரோட்டினாய்டு and flavonoid
flavonoid. That point is very important for you. உங்களுக்கு ரொம்ப எக்ஸாமினேஷன் வியூல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். carotenoid and flavonoid. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போலன் கிட் எப்படின்னா thick viscous coating. thick viscous அப்படின்னா ஒட்டக்கூடியதா இருக்கு. அட்ராக்டிவா இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? yellow ஆரஞ்சு கலர்ல அட்ராக்டிவா இருக்கும். பிசு பிசுன்னு இருக்கும். விஸ்கஸா இருக்கும். ஏன் சார் அப்படி இருக்கு அப்படின்னா டு அட்ராக்ட் த இன்செக்ட். யாரை அட்ராக்ட் பண்றதுக்காக? இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காகவும் prevent from the UV radiation. 1 மார்க்ஸ் போட்டு வச்சுங்க. போலன் கிட் எதுல இருந்து காப்பாத்துது? UV ரேடியேஷன்ல இருந்து அந்த போலன் கிரெயின்ஸை காப்பாத்துது. தென் லாஸ்ட் ஹெட்டிங் பாலினாலஜி. பாலினாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் இல்லைன்னா மைக்ரோஸ்போர் பத்தி நம்ம படிச்சோம்னா அந்த ஃபீல்டுக்கு என்ன பேரு? பாலினாலஜி. சார் இந்த பாலினாலஜி எதுக்கு சார் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த போலன் கிரெயின்ஸை பத்தி நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது ஸ்டடி பண்ணும்போது ஃபாசிலைசேஷன் போலன் கிரெயின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அந்த ஏரியால கோல் ஃபீல்டு ஆர் கோல் மைன் நிலக்கரி சுரங்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஆயில் ஃபீல்டு நமக்கு கீழே இருந்து நிலத்தடியில இருந்து ஆயில் நோட்டி எடுக்கணும் இல்லையா? ஸோ அது மாதிரியான ஆயில வந்து நம்ம நோட்டி எடுக்கிறதுக்கான தகவமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும். சரிங்களா? இதோட என்ன முடிவுக்கு வருது அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வந்து முடிவுக்கு வருது. இதுக்கு என்ன ஹெட்டிங் பார்த்தோம்? மைக்ரோஸ்போர் அண்ட் pollen grains. It is a very very simple heading. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எக்ஸாமினேஷனுக்கு வரது என்னவா இருக்குன்னா அது செல் வாலை பத்தி வருது. எக்ஸைன், இன்டைன், எக்ஸைன்ல என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு, இன்டைன்ல என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு, எஸ்பெஷலி ஸ்போரோபோலனின் என்ன பண்ணுது, போலன் கிட் என்ன பண்ணுது. சோ இது மாதிரி விஷயங்களை டீடைலா பாருங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஷூரா வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோட இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ.